கிறிஸ்து அவர்களை இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் அனைத்து புனிதர்களுடைய விழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். யார் இந்த புனிதர்கள்? எதற்காக இந்த புனிதர்களுக்கு தாயாம் கத்தோலிக்க திரு அவை விழா ஏறெடுக்கிறது? புனிதர்களுக்காக படங்கள், சுரூபங்கள் எதற்காக இருக்கின்றன? இவர்கள் செய்தவை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எபேசியருக்கு எழுதிய திருமடலில் 1வது அதிகாரத்தில் புனிதர்களுக்கான அடிப்படையான 3 பேறு பலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 3 பேறு பலன்கள் என்ன என்றால், 1, அவர்கள் கிறிஸ்துவின் உரிமை பேற்றுக்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறவர்கள். 2வது, கடவுளுடைய மாட்சியில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெற்றவர்கள். 3வது, தூய ஆவியினால் முத்திரையிடப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவர்களை தான் புனிதர்களாக நாம் அங்கீகரித்து வைத்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த புனிதர்கள் எல்லாம் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல, நிச்சயமாக இல்லை. இவர்கள் எல்லோரும் நம்மை போல பிறந்தவர்கள், நம்மை போல இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள், நம்மை போலவே இந்த உலகத்தில் இருந்தவர்கள். ஆனால் சற்று வித்தியாசம். அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய ஒழுக்கம், இவை எல்லாமே கிறிஸ்துவை மையப்படுத்தியதாக இருந்தது, கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தியதாக இருந்தது. நாமும் கூட இந்த உலகத்தில் தான் வாழறோம். ஆனால் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? தூய்மையான வாழ்க்கை நமக்குள் இருக்கிறதா? பிறருக்கு உதவி செய்கின்ற நல் மனம் நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்மை விட பிறரின் மீது அக்கறை கொள்ளுகிறவர்களாக, அக்கறை காட்டுகிறவர்களாக நாம் இருக்கின்றோமா? கிறிஸ்துவுக்காக நம்முடைய உயிரையும் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். எபேசியருக்கு எழுதிய திருமடலில் 1வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை, கிறிஸ்து அவரை இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் அனைவருக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அனைத்துக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். கிறிஸ்துவை அனைத்திற்கும் மேலாக கடவுள் உயர்த்தினார் என்றால், அதே மனநிலையில்தான் தூய உள்ளம் படைத்த மனிதர்களையும், கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி வேத சாட்சிகளாக மரித்தவர்களையும், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் துறந்து தங்களுடைய இன்னுயிரையும் அர்ப்பணித்தவர்களையும் இந்த நாளில் உரிமை பேற்றுக்கு உடையவர்களாக, தகுதி உடையவர்களாக தாயாம் திரு அவை நினைவு கூறுகிறது. திருவெளிப்பாடு புத்தகம் 20வது அதிகாரம் 6வது இறை வார்த்தையில், இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர். முதலாம் உயிர்த்தெழுதல், அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் யார் யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள், அவர்கள்தான் புனிதர்கள். அவர்கள் தூயோர்கள் ஆவார்கள். அவர்கள் மீது 2ஆம் சாவுக்கு அதிகாரம் இல்லை. தெளிவாக இறைவார்த்தை கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு 2வது சாவிற்கு அதிகாரம் இல்லை. அவர்கள் கடவுளுக்கும் கிறிஸ்துவுக்கும் பணிபுரியும் குருக்களாயிருப்பார்கள். கிறிஸ்துவோடு 1000 ஆண்டுகள் ஆட்சி செலுத்துவார்கள். இந்த புனிதர்களுடைய பெருமை என்ன என்பதை இந்த இறைவார்த்தை எடுத்து சொல்லுகிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தூய உள்ளம் படைத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்பதை நாம் வாசிக்கின்றோம்.
அப்படிப்பட்ட தூய உள்ளம் படைத்தவர்களைத்தான் புனிதர்களாக கொண்டாடுகிறது திரு அவை. திருவெளிப்பாடு புத்தகம் 7வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையில் முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000 பேர் என்று அந்த இறைவார்த்தை பகுதி புனிதர்களை மையப்படுத்திய, அவர்களின் எண்ணிக்கையை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கிறது. சாலமோனின் ஞான புத்தகம் 3வது அதிகாரம் 1வது இறைவார்த்தையிலும் நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன, கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அவர்கள் எவ்விதமான தொல்லைக்கோ தண்டனைக்கோ உரியவர்களாக அல்ல, மாறாக அவர்கள் கடவுளினுடைய கரங்களில் வீற்றிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தாயாம் கத்தோலிக்க திரு அவையில் மட்டும்தான் இந்த புனிதர்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற விழா இருக்கிறது. வேற எந்த கிறிஸ்தவ திருச்சபைகளிலும் இது இல்லை. அவர்கள் எல்லாம் இந்த புனிதர்களை விக்கிர ஆராதனை செய்கிறவர்களாக பார்க்கிறார்கள், விக்கிரங்களாக பார்க்கிறார்கள். ஆனால் கத்தோலிக்க திருச்சபை ஆகிய நாம், அதில் உறுப்பினர்களாக இருக்கிற நாம் இந்த புனிதர்களை கொண்டாடுகிறோம். காரணம், இந்த வழக்கம் எப்படி வந்தது வரலாற்றில் யோசிச்சு பார்க்கணும். கிபி 70 மறைசாட்சியர்களை நினைவு கூறுகின்ற விழாவானது கத்தோலிக்க திரு அவையில் கொண்டாடப்பட்டிருக்கிறது. கிபி 70 யாரெல்லாம் கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி உயிரை கொடுக்கிறார்களோ அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுவது. கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து மறைசாட்சியர்கள் மற்றும் புனிதர்களுடைய விழாவானது பெந்தகோஸ்தே பெருவிழாவிற்கு பின்வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டிருக்கிறது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் திருத்தந்தை 4ஆம் போனிபாஸ் அவர்கள் இந்த நாளை அனைத்து புனிதர்களுடைய நாளாக கொண்டாட வேண்டும் என்கிற அறிவுரையை திரு அவைக்கு வழங்குகிறார். அதன் அடிப்படையிலேயே அனைத்து புனிதர்களுடைய விழாவானது திரு அவையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே நிலையில் கிபி 7ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரும் பிரச்சனை திருச்சபையில் வருது. அந்த பிரச்சனை ஐக்னோகிளாஸ்டஸ் என்கிற ஒரு குழுவினர். இந்த குழுவினர் திருச்சபைக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து இந்த சுரூபங்களை எல்லாம், எந்தெந்த சுரூபங்கள் எல்லாம் தேவாலயங்களில் இருக்கிறதோ, இந்த புனிதர்களுடைய சுரூபங்கள், அன்னை மரியினுடைய சுரூபங்கள் எல்லாவற்றையும் உடைக்க வேண்டும் என்று அவர்கள் கிளர்ந்தெழுகிறார்கள். திருச்சபையில் இருக்கிற எல்லா சுரூபங்களை எல்லாம் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த சூழ்நிலையில்தான் அன்பிற்குரியவர்களே, நைசியா என்கிற பொதுச்சங்கமானது 786 தொடங்குகிறது. அதன் அடிப்படையில் அந்த 2வது திருச்சங்கத்தில் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. திருத்தந்தை 5ஆம் கிரகோரி அவர்கள் கிபி 875 நவம்பர் 1ஆம் தேதி இந்த விழாவினை கொண்டாட வேண்டும் என்கிற அழைப்பை திரு அவைக்கு கொடுத்து, அன்று முதல்தான் இந்த நவம்பர் 1ஆம் தேதி அனைத்து புனிதர்களுடைய விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவை உறுதியுடன் பற்றி கொண்டு வாழ்ந்தவர்களை, அதாவது புனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது வரவிருக்கும் அழியாத வான்வீட்டை நாம் தேடுவதற்கு ஒரு புதிய எழுச்சியை அது கொடுக்கிறது என்று திருத்தந்தை 23ஆம் ஜான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கிற போது தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி வேத சாட்சிகளாக மரித்தவர்கள், தன்னை மையப்படுத்துவதை விட பிறரையும் பிறருடைய நலனிலும் அக்கறை காட்டியவர்கள், கிறிஸ்துவின் பொருட்டு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, என் அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் நல்வாழ்க்கை வாழ்ந்து நீதிக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் குரல் கொடுத்து கிறிஸ்துவின் சாட்சிகளாக இந்த உலகத்தில் இருந்தவர்கள். இப்படிப்பட்டவர்களை எல்லாம்
தாயாம் கத்தோலிக்க திரு அவை அங்கீகரித்து அவர்களை புனித நிலைக்கு உயர்த்தியுள்ளது. ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பிரான்ஸ் தேசத்தைச் சேர்ந்த 5ஆம் சார்லஸ் என்கிற மன்னன் தன்னுடைய இறப்பிற்கு முன்பாக மகனை அழைக்கின்றார். இளவரசரை அழைத்து அவர் முன்னிலையில் 2 பொருட்களை வைத்திருக்கிறார். ஒன்று கிரீடம், அரசவைக்குரிய கிரீடம், மற்றொன்று வாள், போர் வாள். இது 2ஐயும் வைத்து இதில் 2இல் எது உமக்கு வேண்டுமோ அவற்றை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அரசருக்கு மனசுல ஒரு எண்ணம், என்ன? அவர் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளுவார் என்கிற எண்ணம். ஆனால் அந்த இளவரசர் வாளை எடுத்துக்கொள்ளுகிறார். வாளை எடுத்துக்கொள்ளுகிறார். அன்பிற்குரியவர்களே, அவர் சொன்ன வார்த்தைகள், மணிமுடி என்பது கொடுக்கப்படுவது அல்ல, அது வென்று எடுக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த வார்த்தையை அப்படியே புனிதர்களுடைய திருவிழாக்கு ஒப்பிட்டு பாருங்களேன். இந்த மணிமுடி, புனிதர்கள் என்கிற மணிமுடி, புனிதர்கள் என்கிற பேறு பலன், புனிதர்கள் என்கிற பேறு பெற்ற நிலை என்பது கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல, மாறாக அது வென்று எடுக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த உலகத்தில் நாம் வாழும்போது தீமையை எதிர்த்து போராட வேண்டும், தூய்மையான உள்ளத்தோடு வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக மரிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும், உண்மைக்கும் நீதிக்கும் குரல் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அன்போடும் இரக்கத்தோடும் கனிவோடும் பிறருக்கு மனமிறங்கி உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த மணிமுடியை, இந்த புனித நிலையை நாமும் கூட வென்றெடுக்க முடியும். அன்பிற்குரியவர்களே, புனிதர்களை கொண்டாடுவதோடு மட்டுமன்றி நாமும் புனிதர்களாக வாழ வேண்டும் என்பதே இந்த விழா நமக்கு எடுத்துச் சொல்லுகிற மகத்துவமான உண்மை. இந்த உண்மையை உணர்ந்து மனிதர்களாகிய நாம் புனிதர்களாக வாழ்வோம். புனிதர்களாக வாழ்ந்து இறைவனுடைய மீட்பில் பங்கு பெறுவோம். ஆமீன்.